Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. +2 முடித்த பிறகு பாலிடெக்னிக்கில் நேரடியாக சேர்வதற்கான நடைமுறையில் தளர்வு ஏற்பட்டிருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கணிதம், அறிவியல் படிக்காமலேயே பொறியாளர் ஆக முடியுமா என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. வணிகவியல் பாடப்பிரிவுகளில் படித்திருந்தாலும் பாலிடெக்னிக்கில் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசினுடைய ஒரு புதிய அறிவிப்பு என்பது பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி சேரக்கூடியவர்கள் அனைவர் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது டிப்ளமோ சேரக்கூடிய மாணவர்கள் இதுவரை யார் சேருவார்கள் என்று சொன்னால் +2 நேரடியாக 2ஆம் ஆண்டு டிப்ளமோவில் சேரக்கூடிய மாணவர்கள் +2விலே சயின்ஸ் குரூப் எடுத்தவர்கள் மட்டும்தான் சேர முடியும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 பாடத்தையும் கட்டாயம் 12ஆம் வகுப்பிலே படித்தவர்கள் மட்டும்தான் நேரடியாக டிப்ளமோ படிப்பில் 2ஆம் ஆண்டு சேர முடியும். இல்லை என்றால் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 1ஆம் ஆண்டு சேர்ந்து 3 ஆண்டுகள் படிக்க வேண்டும். ஆனால் நேற்றைய தேதி வெளியிட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் +2ல எந்த குரூப் படித்திருந்தாலும், உதாரணத்துக்கு வணிகவியல் படித்திருந்தாலோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கக்கூடிய எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வரலாறு படித்திருக்கலாம், அக்கௌண்டன்சி படித்திருக்கலாம், மேத்ஸோ சயின்ஸோ படிக்காத எந்த மாணவர்களாக இருந்தாலும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருந்தால் அந்த மாணவர்கள் இனி டிப்ளமோ கல்லூரிகளில் அவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேரலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒரு ஆபத்து இருப்பதாக கல்வியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த மாணவர்கள் டிப்ளமோ முடித்துவிட்டு நேரடியாக பொறியியல் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்பவுமே டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் செகண்ட் இயர், லேட்டரல் என்ட்ரி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அப்படி நேரடியாக அவர்கள் 2ஆம் ஆண்டு பொறியியல் சென்று சேரும் போது அவங்க +2லயும் மேத்ஸ் படிக்கல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கல, டிப்ளமோ வரும்போதும் மேத்ஸ் சயின்ஸ் படிக்கவே இல்லை. பொறியியல் செல்லும் போதும் 1ஆம் ஆண்டு சேராமல் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையிலேயே கணிதம், அதே போல வேதியியல், இயற்பியல் இந்த 3 பாடங்களை படிக்காமல் ஒருவர் பொறியாளராக மாறி வெளியே வருவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கின்றது. எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் பொறியியலும் அறிவியலும் தான், அதாவது இந்த கணிதமும் அறிவியலும் தான் பொறியியலுக்கு அடிப்படை. அதன் காரணமாகத்தான் தற்போது கட் ஆஃப் மதிப்பெண்கள்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 மதிப்பெண்களை வைத்துதான் கட் ஆஃபே கொடுக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 3 பாடங்களும் படிக்காமல் ஒருவர் பொறியாளரானால் அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். இதைத்தான் புதிய கல்விக் கொள்கையும் சொல்கிறது. புதிய கல்விக் கொள்கையின்படி எந்த படிப்பை படித்தவரும் பொறியியல் படிக்கலாம். அதாவது நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பர்சியூ என்ஜினியரிங் என்று குறிப்பிடுகிறார்கள். இது ஏறக்குறைய புதிய கல்விக் கொள்கையை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கின்றது. தமிழக அரசு ஒருபுறம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, ஆனால் இது போன்ற அம்சங்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.